இப்போ நம்ம பார்த்திங்கன்னா என்ன பார்க்கணுமா, யூஎஸ் ஆயிலோட லெவல்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி லெவல்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான் லோ. இது வந்து லோயர் ஹை கொடுத்து லோயர் லோ கொடுத்துருக்கு. திரும்பி லோயர் ஹை வரணும். இந்த லெவல், அதாவது இங்கே ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிவிட்டு அப்படின்னா இந்த லெவல்ஸ் அடுத்தது எங்கே போகும்னு பார்த்திங்கன்னா 62.64 அதுக்கிட்ட வரலாம் பிரேக் அவுட் ஆனால். அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ், இந்த இடம் கரெக்டாக பிரேக் அவுட் ஆணுச்சுன்னா நம்ம வந்து இந்த லெவல்ஸ் வர போகும் அப்படிங்கிறத கால்குலேஷன் பண்ணியிருக்கோம். அதாவது திரும்பி இது ஒரு ஃபஸ்ட்டு இது. ரெண்டாவது, இந்த ரெசிஸ்டன்ஸை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு திரும்பி வருது அப்படின்னிங்கன்னா இந்த லெவல்ஸ் வரும். டவுன் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ நம்ம இந்த இடத்துல இருந்து இப்போ இங்கே போகுமா அப்படின்னு பார்க்குறதுக்கு நமக்கு இங்கே ஒரு இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். அதாவது கன்ஃபர்மேஷன் எப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன் இங்கே கொடுத்துருக்கான்னு நம்ம பார்க்கோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ட்ரெண்ட் லைனுக்கான பாசிபிலிட்டிஸ் எதுவுமே இல்லை. அப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு கன்ஃபர்மெண்ட்டியை எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கலாம். அதாவது எப்படின்னா இங்கே இருந்து இங்கே போன ஹைக்கு இங்கே ஒரு லோ கொடுத்து இங்கே ஒரு பிரேக் அவுட் ஆகிற மாதிரி இங்கே ஒரு கேண்டில்ஸ்டிக் கொடுத்துருந்தா, அதாவது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு கேண்டில்ஸ்டிக் கொடுத்துருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த லெவல் வர போகும்னு நம்மளுக்கு இப்போ கன்ஃபர்மேஷன் கிடச்சிட்டு, அதாவது இங்கே முடிய போகும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணோன்னா இப்போ ஒரு ஷார்ட் பொசிஷன் வைக்கணும். இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுக்கவும் இங்கே நம்ம பையில் வச்சுட்டு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கணும். வச்சிங்கன்னா இப்போ நமக்கு எவ்வளோ நமக்கு வந்து ஒரு 1:1 அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு கிடச்சிரும். சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கு இன்றைக்கி நமக்கு இது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது பார்க்கலாம்.